நம்ம வர நேரம் பார்த்து கடல் ஆக்ரோஷமா இருக்கு. கல் இருக்கு, செத்தியா போயிருவேன். மணலா இது வந்து காப்பாத்த யாரும் காப்பாத்த கூட வர மாட்டாங்க. இதெல்லாம் போனீங்கன்னா இங்க ரெஸ்கியூ டீம் இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க. கடல் மணல்லாம் இதுக்கு அந்த பக்கம் நீச்சல் வச்சு போறேன். அங்க போட் இருக்கு, போட்ல வந்து காப்பாத்துவாங்க. இதெல்லாம் கீழே கல்லு, மேல தண்ணி இருக்குல்ல. இப்ப தண்ணிக்கு உள்ள போய் வெளியே வருதுல்ல. மணல்னா உனக்கு எதாவது உயிர் சேதம், டேமேஜ் இருக்காது, உயிரோட இருப்ப. நீச்சல் அடிச்சு போறேன் அந்த பக்கம். இது என்ன கிணத்து தண்ணியா? ஒரு அலை போதும் உனக்கு. வச்சுட்டு வா. ரொம்ப கொந்தளிக்குதுப்பா. என்னை பார்த்து கோவத்தை என்னை பார்த்து ஜாலியா இருக்கானு ஹாப்பி மூட்ல இருக்கானு நீ பார்த்து கடலை பார்த்து ஜாலியா இருக்கிறானா? இதெல்லாம் பாக்குறேன், முதல் டைம் கடலை பாக்குறேன். சேனல் வெல்கம் டு அன்னோன் விலாக்ஸ். நாங்க சொல்றா நாங்க எங்க வந்துருக்கோம்? பாண்டிச்சேரி இருக்கோம். என்ன 2 பேரும் உட்காந்து பாக்குறீங்களா? ஒரு 6-7 பேர் பிளான் போட்டோம். டீமோட போட்டோ போடுறோம். அதுல இருக்கிற மொத்த பேருமே வரேன்னு சொன்னாங்க. மருத்துவம் நேற்று நாள் வரையும் போன் அடிச்சு எப்போ போலான்னு கேட்டவன் காலை போனே எடுக்கல. அதனால பிளான் பண்ணா போயிருங்க. எப்ப என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இருக்கும் போதே போயிருங்க. அவன் வருவான் இவன் வருவான்னு வெயிட் பண்ணீங்கன்னா எவனும் வர மாட்டான். வாழ்த்தால 2 பேர் கூட வராமா. கூட்டிட்டு டப்புனு கிளம்பிடணும். வாடகை 1 லட்சம் தான். எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. கடல்லாம் வந்து பாருங்க, செமையா இருக்கு. நான் கேட்க நினைக்கிறேன். நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்ப இந்த மாதிரி இல்ல. அப்ப அமைதியா கொஞ்சம் தண்ணி ரொம்ப மேல வந்து பக்கம் வருது. கல் வச்சிருக்காங்க. ஸ்டோன் பீச்சரா ராக் பீச்சா? மணல் போட்டுதான். அது மணல் போட்டுதான் என்ன பீச்சான்றான், அதுவே சொல்ல மாட்டான். இந்த பாதை எவன்டா கொண்டு கொடுத்தான்னு அதுவும் சொல்ல மாட்டான். அடங்கம்மால ராக் பீச்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. லொகேஷன் செம்மையா இருக்கு. ஆனா இன்னைக்கு வெயில் இல்லை, அதனால உட்காந்துருக்கோம். நாங்க வந்ததுக்கு நல்லா இருக்கு. பாக்கிறதுக்கு கடலுக்கும் செம்மையா இருக்கு. கடலை பார்த்துட்டே இருக்கலாம் போல. ஆனா மழை மாட்டேங்குது. அப்பப்போ மணல்லாம் வருது, அப்போ கொஞ்ச நேரம் பச்சை பச்சைன்னு வருது. அழகா இருக்குன்னு யாரும் உள்ள போயிடாதீங்க. அழகுதான் ஆபத்தானது போல. பார்த்தோமா அதோட இருந்தோம். எப்ப என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால போய் தொட்டு பாக்குறேன் இல்ல அங்க உட்காந்து போட்டு எடுக்கிறேன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். யாரும் உங்களே காப்பாத்த வர மாட்டாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கல் இருக்கு போல, அங்கேயே தடுத்துருது அலைய. அதுதான் அந்த இடத்துல அந்த இடம் இவ்வளவு பெரிய அலை இது வரையும் வரணும். அதனால அது எது இருக்கு. அது வந்து எப்படி இந்த தண்ணி மேல போயிடணும். சும்மா வந்துடும், தப்புன்னு தட்டி கழிவு போயிடாது. அதனாலதான் இந்த இடம் சேஃப்டியா இருக்கு. அதனாலதான் இந்த வீடு எல்லாம் சேஃப்டியா இருக்கு. வீடு எல்லாம் சேஃப்டியா இருக்கு. வீடு எல்லாம் இருக்குல்ல. இதுனாலதான் ஓகேடா. சுனாமி எல்லாம் வருதுல சொல்றேன். அதனாலதான் இந்த கல்லா இருக்குல்ல கொஞ்சம் தடுக்கும். ஏன்னா சுனாமி வந்தா கரை மட்டும் அள்ளி போட்டுட்டு தானே போகும். இருந்தாலும் ஒரு தடுப்பு வேணும்ல. இது என்ன ஒரு 10 அடி கிட்ட தடுக்கும், அவ்வளவுதான். அதிகமான அலைலாம் வந்துடும். இது பண்ண முடியாது. அதான் டைம்ல வரப்போ சரி வீடு சுடு செடு போயிட போகுது. கிம்பிளு பாத்துலாம் அள்ளி அப்புதே உக்காந்துரு. அதுக்கு மட்டும் இப்படி அடிச்சா முடியாது. வா சரி, அடுத்தது நாங்க எங்க போனா பிரெஞ்சு காலனி போறோம். அப்படியே பைக்லயே போயிட்டு வேற எங்கேயாச்சும் போறோம். நம்பாதீங்க கடைசி வரையும். அவனுக்கு கிடக்குறானு மயிராண்டிங்க. ட்ரிப்பு போறேன் வரன்றானுங்க, கூப்பிடன்றானுங்க. கடைசியில போன் எடுக்க மாட்டானுங்க. நாங்க கேன்சல் பண்றோம். போன் அடிச்சு ஏன்டா வரலன்னா நீங்க தான் போகல அப்படின்ற வாழ்க்கையே வெறுக்க வைக்கிறானுங்க. வாழ்க்கை அங்க வேலையில ஒரு மரியாதைன்னு சொல்லிதான் வாங்கின ஏஞ்சி போலான்னா இவனுங்க வெளியே போறதுக்கே ஏன்டா வெளியே போறன்ற அளவுக்கு பேசி வைக்கிறானுங்க. இதுதான் மோசமான ஒருத்தரக்கா, ரொம்ப மோசமானவன். அவனாலே நாங்க ரெண்டு ட்ரிப்புக்கு கேன்சல் ஆகி போச்சு. தனியாவாச்சும் போயிட்டு வந்துருங்க. சுத்துறதுதான், எங்க இருந்தாலும் சுத்துறதுதான். டைம் மணி எப்பவுமே வேஸ்ட் கூடாது. மணி எப்போனாலும் வரும், டைம் வராது. இப்ப இருக்க ஒரு ஸ்ட்ரென்த்து வயசாயிடுச்சுதான் உங்களுக்கு இருக்காது.
நிறைய பீச். இந்த வயசுல தான் எல்லாத்தையும் ஓட முடியும் ஆட முடியும். பாண்டிச்சேரினாலே நம்ம பசங்களை எல்லாம் தோன்றது சரக்கு அப்படி போக வேண்டியதான். வந்தானே என்ன பண்றோமோ இல்லையோ ரூம் எடுத்து வேண்டியதான். நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சு மட்டையிடுறாங்க. நாங்க சும்மா வீடியோ எடுக்கிறோம் தான் வந்தோம். பீச் வந்து பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு பீச்லாம். அதே மாதிரி அந்த போட்லாம் போட்டையும் நான் இதெல்லாம் நேரில் பாக்குறேன் 26 வருஷத்துல. போட்டிங் இருக்கு, போவோம் அடுத்தது போட்டிங் அதெல்லாம் போவோம். போட்டிங் எடு எவ்வளவு தூரம் போறது போட்டிங்க்கு? உள்ள கூட்டு போனாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. பாலம் உடஞ்சிச்சா என்ன? போலாமா அந்த பாலத்துல? அலோடு இல்ல போல. சரி வாங்க போயிட்டு வரணும். தெரியும் கேமரா எடுத்துட்டு வா. பேக்ல கேக்குதா வாடா? பிரெஞ்சு காலனில இருக்கோம். ஆமா ஆமா. பிரெஞ்சு காலனி எதுக்கு ஃபேமஸ்? பிரெஞ்சு காலனி எதுக்கு? சைட் அடிக்க ஃபாரின் பிள்ளைங்க கனெக்ட் பண்ணி போட்டோ ஷூட் நல்லா இருக்கும். போட்டோ ஷூட் சமையல் வந்துட்டான் கொடுத்துறீங்க. வீடியோ போஸ் போட்டோ ஷூட் தான் இந்த பிளேஸ் செம்மையா இருக்கும். போட்டோ ஷூட் இருக்கு. இல்ல காலேஜ் பில்டிங் போட்டோ ஷூட் பிளேஸ் பார்க்கிங் பிளேஸா மாத்தி வச்சிருக்காங்க. கேமரா ஆன் இருக்கு. நல்லா இருக்கு. போட்டோ ஷூட் பிளேஸ். போட்டோ ஷூட் பண்ணி போட்டோ நோ பார்க்கிங் போர்டு போட்டு இருந்தாங்க. லைட்டா லைட் போலாம். நம்ம எங்க லைட்டா தான் போறோம். அம்மா சொல்லி விடுவோம்மா. மோசமான காரங்க, மோசமான பயில கேங்க் போட்டு மார்க்கெட் சுற்றி பார்க்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண நேரம் பார்த்து ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்குது. நிறைய பேரை வச்சு வீடியோ எடுத்து கடைசியில் சோலோ ஜேசி இவ்வளோ 2 பேரை நான் ஒரு 160 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். நீ எத்தனை கிலோமீட்டர்? நான் 760 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். அவன் 760 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். 760 கிலோமீட்டர் தாண்டி வந்து கடைசியில் இந்த லோக்கல் பக்கத்துல தான் இருக்கணும். பக்கத்துல இருந்து அவனால வரது 80 கிலோமீட்டர் தான். அதிகம் 80 கிலோமீட்டர். இன்னொருத்தருக்கு பக்கம் ரொம்ப ரொம்ப பக்கம். அதுக்குள்ள அவனால வர முடியல. வச்சுட்டு என்ன பண்ணுறது? இவங்க இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வரீங்கன்னா இந்த ட்ரிப்பை நல்லா முடிச்சிருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் கிளம்பி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு